உங்க சாட்சி அப்படி என்ன சாட்சி? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன். ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா ஃபீவராக இருக்குது அப்படிங்கிறேன். அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா போய் படுத்துக்கோ அப்படின்னாங்க. படுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னால் எழும்ப முடியல. வீட்டில் நினச்சாங்க ஃபீவர் அப்படின்னு நினச்சி விட்டாங்க. ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, என் கை காலெலாம் அப்படி சூம்ப தொடங்கிட்டு, அப்படி லீன் ஆக தொடங்கிட்டு. ஸோ வந்து பார்த்தவங்க சொன்னாங்க, இது போலியோ அட்டாக் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சிம்டம்ஸ் பார்த்து சொன்னாங்க, இது ஆர்த்திட்டிஸ் ப்ராப்ளம், இதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கிடையாது, இந்த பையன் பிழைக்க மாட்டான் அப்படின்னா. ஒரு 16 நாள் 16 days படுத்த படுக்கையில் இருந்தேன். தலை மட்டும் தான் அசையும், என் கை கால் எதுவுமே அசைக்க முடியாது. எந்த வயசு? நான் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6 வயசு 6-7 வயசு இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதுகில் ஏதாவது பூச்சியோ எறும்போ கடிச்சதுன்னா நான் கத்துவேன், அம்மானு கத்துவேன். எங்கள் அம்மா என்ன அப்படி திருப்பி போட்டு அதை தட்டி விடுவாங்க. ஸோ எல்லாரும் என்னை பார்க்க வந்தாங்க. எதுக்கு பார்க்க வந்தாங்க அப்படின்னா, இந்த பையனை பிழைக்க மாட்டான், மறிச்சிருவாரு, ஆமாம் இறந்துருவான். ஏன்னா அந்த டிசீஸுக்கு வந்து மெடிசின்ஸ் கிடையாது. அப்படி பிழைச்சா கூட நொண்டி தான் நடப்பான். அப்போ ஒரு நாள் நைட், அதாவது 16வது நாள் நைட்டு, எங்கள் அப்பா என் பக்கத்தில் வந்து முழங்கால் போடுறாங்க. அப்பா பாஸ்டர் ஜாய்சன். நெக்ஸ்ட் டே அவங்க ஒரு கன்வென்ஷனில் ப்ரீச் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து, நான் இவன் பரிகாரியாகிய கர்த்தர். ஓகே. அப்போ அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என் ஃப்ரெண்டில் வந்து முழங்கால் படிக்கிட்டு நான் கட்டில் இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவர் நாளைக்கு நான் கன்வென்ஷனில் போய் பேச போகிறேன், நீங்கள் நல்ல பரிகாரின்னு நான் பேச போகிறேன். அப்படி பேசும்போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழும்பி, ஆண்டவர் நல்ல பரிகாரின்னு எங்களுக்கு சொல்றியே, உன் வீட்டில் இருக்கிறவனுக்கே இன்னும் எந்த ஒரு பரிகாரம் கிடைக்கலையேன்னு கேட்டா, அதனால உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சமூகத்தில் மனத்தாழ்மையாக சொல்கிறேன், அவங்க கண்ணிலேருந்து இந்த வார்த்தையை அவங்க சொல்லி அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் கீழே விழுந்த மாத்திரத்தில் 16 நாட்கள் செயலற்று கிடந்த என்னை ஆண்டவர் எழும்பி முழங்காற்படியிட இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிற முடியாது. ஆனால் உங்களுக்கு நல்ல அது ஞாபகம் இருக்கு. அவங்க அப்பா சொன்னாங்களா உங்களுக்கு இந்த சாட்சி? பிரேயர் வந்து அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா கூட கன்வென்ஷன் கேரளாக்கெல்லாம் அப்பாவை ப்ரீச் பண்ண கூப்பிடுவாங்க. ஸோ நானும் கூட போவேன், கீபோர்ட் ப்ளே பண்ண போவேன். அப்போ சாட்சி சொல்லும்போது மெசேஜ் கேப்பில் இந்த டெஸ்டிமனி சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன கூப்பிட்டு விடுவாங்க அப்படி. ஆமாம், நான் அப்போ கூட போவேன். ஸோ அதுலெல்லாம் எனக்கு கிளியராக சாட்சி ரொம்ப தெளிவாக உணர முடியும். ஆனால் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன், முதுகில் ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சதுன்னா ஸோ என்ன திருப்பி போட்டு தட்டி விடுறதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்பா பாஸ்டர் நல்ல நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, மற்றவங்க மூலமாகவும் நல்ல ஒரு கணத்துக்குரிய தேவ மனுஷனா நாகர்கோவில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் புள்ள எப்படி? புள்ள என்ன சொல்றீங்களா? புள்ள சத்தியமா அப்படி இல்லை, அப்பா மாதிரி இல்லை. அப்பா மாதிரி இல்லை. சின்ன வயசுல அப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சா மினிஸ்ட்ரியில? இல்லை. ஆக்சுவலாக எனக்கு மினிஸ்ட்ரி சைடு இன்ட்ரெஸ்டே கிடையாது. வேற ஏதாவது ஃபீல்டை தேடி தான் போகணும். எங்க வீட்டில் நான் மினிஸ்ட்ரிக்கு வருவேன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல. வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் கூட பண்ண மாட்டேன். உங்க வீட்டில் எத்தனை பேர்? 5 பேர். நீங்க எத்தனாவது? நான் 2வது. ஓகே, சரி. ஸோ எனக்கு எங்க அப்பா 19வது வயசுல ஆண்டவரை தேடினாங்க. உங்க அப்பா? எங்க அப்பா. நான் 19வது வயசுல பாவத்தை தேடினேன். அவங்களுடைய பிரதிஷ்டை, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அதுக்கு நேர் மாறி தான் நான் நடந்தேன். உங்க அப்பாவோட பிரதிஷ்டை எல்லாத்தையும் பார்த்தாலுமே கூட நீங்க டிவேட் ஆகுறீங்க. கண்ணுக்கு முன்னாடி தானே உங்க அப்பா உங்களுக்கு முன்னாடி தானே வாழ்ந்திருப்பாங்க. நிச்சயமா. இருந்தாலும் அந்த தெய்வீக வாழ்க்கை, அந்த வயசுல வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருப்பாரு. சரி. ஃபர்ஸ்டே ஒழுங்கா இருந்தா அந்த டேர்னிங் பாயிண்ட் பிரச்சனையே கிடையாது. சிலரை சொல்லி திருத்துவாரு, சிலரை கொட்டி தான் திருத்துவாரு. ஸோ உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். என்ன டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு உங்களுக்கு? என்னோட டர்னிங் பாயிண்ட்
2007 ம் என்னுடைய காலேஜ் லைஃப். நான் ரொம்ப வேர்ல்டுக்கு பின்னாடி போனேன், வேர்ல்ட்லி லவ். ம் ஸோ இந்த மாதிரி காரியத்தில் என் லைஃப் வந்து ஒரு நிலையற்ற ஒரு தன்மை ஆயிட்டு. நான் வந்து காலேஜ் முடிக்க போகிறேன். இப்போ என்ன காலேஜில், எந்த காலேஜில் படிச்சீங்க? நான் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ், ஆரல்வாய் மொழியில் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியர்? எஸ். ஓகே, ரைட். ஸோ என் லைஃப் ஒரு நிலையற்ற ஒரு தன்மை, அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் 2007 என்னுடைய காலேஜ் லைஃப் முடியுது, உலகத்துக்கு பின்னாடி போகிறேன். ஸோ அந்த டைம் எனக்கு ஆண்டவருடைய அன்பு என்னை ரொம்ப நெருக்க தொடங்கிட்டு. ஸோ எனக்கு நான் ஃபீல் பண்ண முடியுது, என்னால் அதை ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நான் ஆண்டவருடைய அன்பை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண தொடங்கிட்டேன்னா என்னை இழுத்துருவாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ இப்போ உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போகிறது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம், ஏன்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா 2006 நாங்கள் காலேஜுக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போனோம். டூர் போகும்போது ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங் ப்ரேயர் மட்டும், அந்த ஸ்டார்டிங் மட்டும் ஒரு ப்ரேயர் இருக்கும். அட்டகாசம் ஆரம்பிச்சோம். காலேஜுக்கு தெரியாமல் இது பிளான் பண்ணதுனால நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பையனுமா தான், நாங்கள் 2 பேர் தான் பிளான் பண்ணுறோம். ஸோ எல்லாருடைய காசு என்கிட்ட தான் இருக்குது. 2 days பிளான் பண்ணோம். அந்த டூர் 3 days ஆகிட்டு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நைட்டு ஸ்டே பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டு. நாங்கள் இப்போ மைசூரில் இருக்கிறோம். மைசூரில் சரி எங்ககிட்ட 2 daysக்குள்ள காசு இருக்குது கையில். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டே தங்கணும். அப்போ அந்த அளவுக்கு காசு இல்லை கையில். ஸோ 16-17 பேர் இருக்கிறோம். அப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணதுனால நாங்கள் தான் எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஸோ மைசூரில் எல்லாரையும் வேனில் வச்சுட்டு நானும் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸுமா லாட்ஜ் பார்க்க போகிறோம். அப்போ எல்லா லாட்ஜ்லையும் சொன்னாங்க மேக்ஸிமம் 3 பேர் ஒரு ரூமுக்கு இது பண்ணிடலாம். அப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, எங்களுக்கு எல்லாரும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு 2 ஹால் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு லாட்ஜாக ஏறி இறங்குறத ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பார்த்து எங்களை கூப்பிட்டு, தம்பி வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரூம் காட்டி கொடுக்குறேன், ஒரு லாட்ஜ் காட்டி கொடுக்குறேன், வாங்க நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. நேராக கூட்டிட்டு போறாரு. நான் உள்ள போறோம். எல்லாரையும் யூஸ்வலாக எங்கே கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் கூட்டிட்டு போவாங்க. அங்கே வச்சு தான் பேசிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆனால் எங்களை ரிசப்ஷன் எங்கேயுமே கூட்டிட்டு போகல, எங்களை நேராக மேலே கூட்டிட்டு போறாங்க. ரிசப்ஷனில் பார்த்தா கீழே போலீஸ் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அப்போவே டவுட் ஆச்சுது, ஏன் இவங்க ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகாம மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் நினச்சேன் ஒருவேளை ரூம்ஸ் காட்டி தர்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரா இருக்கும். ரூமை பார்த்துட்டு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம், செகண்ட் ஃப்ளோர் போனோம். செகண்ட் ஃப்ளோர் நான் வேகமாக போகிறேன், என் கூட வர 2 ஃப்ரெண்ட்ஸும் மெதுவாக வராங்க. ஸோ எனக்கு என்ன வேகம்னா, என்ன நம்பி 16 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களை எப்படியாவது நைட்டு ஸ்டே பண்ண வச்சிடணும். நேராக செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அந்த வே ஸ்டெப்ஸ் ஏறி இப்படி போயிட்டு இப்படி ஒரு வே கட் ஆகுது. அந்த வேலையே ஒரு டோர் போட்டிருக்கிறாங்க, அந்த வேலையே டோர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் நேரம் உள்ளே போகிறார். அந்த டோருக்கு அந்த சைடில் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. நல்ல 4-5 பேர் நிற்கிறாங்க. அவர் உள்ளே போயிட்டாரு. என் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் மொபைல் இருக்குது, இன்னொரு பாக்கெட்டில் எல்லாருடைய காசு இருக்குது. ஸோ எனக்கு எப்படியாவது ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிறதும் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு லேடி என்ன பண்ணுறா, 2 லேடிஸ் இருந்தாங்க. ஒரு லேடி எழும்புறா, இன்னொரு லேடி போய் ரூம் ரெடி பண்ணுறா. இது எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியாவது ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு. ஸோ அவர் அந்த டோரை தாண்டி போயிட்டார். என் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக வந்துட்டு இருக்கிறாங்க. நான் போகிறேன். நான் போய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு ஸ்டெப் எடுத்து நான் வைக்க போகிறேன். என் ஷர்ட்டை ஒருத்தர் பிடிச்சி இப்படி இழுத்தார். நான் நினச்சேன் என் பின்னாடி வர ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இது எதுவுமே ஓடல. யார்டா ஷர்ட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன், பேக்கில் யாருமே இல்லை, அவங்க பின்னாடி நடந்து வராங்க. ஸோ இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள அங்கே நடந்ததெல்லாம் என் மைண்டில் ரிவைண்ட் ஆகுது. ரிவைண்ட் ஆனதும் நான் அலர்ட் ஆகிட்டேன். சுதாரிச்சுட்டு நான் இன்னொரு கால் எடுத்து வச்சுட்டேன். அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். என் கையில் இருக்கிற காசு போயிடும், எது வேணாலும் நடக்கலாம். என் லைஃப்ல மாறாத ஒரு பிளாக் மார்க் அங்கே உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனால் ஒரு கால் எடுத்து வைக்கிறேன், இன்னொரு கால் எடுத்து வைக்கிறதும் என் காலர் பிடிச்சு ஒருத்தர் இருக்குல்ல. திரும்பி பார்த்தேன், இப்போ வரேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஓட்டம். நான் சொன்னேன் இங்கே ரூம் இல்லை சொல்லிட்டு வேற ரூம் எங்களுக்கு ரெடி ஆயிட்டு. ஆனால் நைட்டு நான் ரூம்ல இருந்து அழுதேன். அதான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட். அதான் என்னுடைய ஒரு டேர்னிங் பாயிண்டோடைய ஆரம்பம்னு சொல்லலாம். ஓகே, சரி.
அப்போதான் நான் உணர்ந்தேன், நான் டூர்ல பசங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாத்தையும் சகிச்சுட்டு என் கூட ஒரு 3 நாள் இருந்தாரு. அதுல இருந்து ஆண்டவருடைய அன்பு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தொடங்கிச்சு. ஆண்டவருடைய அன்பு அதிகமா ஒவ்வொரு சூழ்நிலையில் இதே மாதிரி நிறைய எனக்கு சொல்ல முடியும். நான் இன்னைக்கு பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன்னா நான் யோசேப்பை மாதிரி விட்டுட்டு ஓடினவன் கிடையாது. அப்பாவால தூக்கி எடுக்கப்பட்டவன். வெரி குட். ஸோ 2007 எண்ட் ஆகும்போது என் லைஃப் ஒரு நிலையற்ற தன்மையை நான் உணர்ந்தேன். இப்படி போச்சுன்னா என் லைஃப் ரொம்ப கேள்விக்குறியாயிரும். ஸோ எனக்கு அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியாது. நான் அப்போதான் 2007 எங்கள் அண்ணா சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 10 டேஸுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வரேன். நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபேமிலி ப்ரேயரில் எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, நான் 3 பேர் இருக்கிறோம். எங்கள் அண்ணா எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது அவங்கள அறியாமல் அழுறாங்க. நல்லா அழுறாங்க. என்ன எதுக்கு அழுறாங்கன்னா, இவன் என்ன பண்ண போறான் ஆண்டவரே, படிப்பு சைடும் வீக், இவன் என்ன செய்ய போறான் ஆண்டவரே. அவங்களுக்கு தெரியல. மீதி எல்லாருமே அவங்க படிக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்க கரையேறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வீட்டில் வந்துட்டு எல்லாரும் தேறிடுவோம் தேராத கேஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ரொம்ப நேரம் அழுறாங்க. அவங்க அழுறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அழுறாங்க? உங்களுக்கு அழணும்னு தோணல? எனக்கு அவங்க அழுறத பார்த்து தான் அழுன்னு தோணுச்சு. எனக்கு என்ன நினைச்சு அழ தோணல. ஸோ நான் வந்துட்டேன். அப்போ ஒரு நிலையற்ற தன்மை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்னால் தூங்க முடியல ஒழுங்கா. ஏன்னா லைஃபோட அடுத்த ஸ்டெப்பில் கால் எடுத்து வைக்கணும். என்னன்னு தெரில. அந்த அந்த டூர்ல தான் முதல்ல ஒரு சின்ன ஒரு ஜெர்க் மனசுல, என்ன நம்ம சரியில்லாம இருக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலா கிரியைகளின்படி ஆண்டவர் வந்து அங்க மூவ் பண்ணிருப்பாருன்னா என்ன விட்டுருப்பாரு, இவன் போட்டோம் அப்படின்னு விட்டுருப்பாரு. கிரேஸ் கிரேஸ். இந்த மாதிரி உங்களை பிடிச்சி இழுத்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன மாதிரி பிடிச்சது? அவர் தாயின் கருவில் தோண்டும் முன்னமே தெரிந்தெடுத்தது தான். உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கிறதுனால ஆண்டவர் அலோவ் பண்ணல. அலோவ் பண்ணல. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அழகா சொல்லியிருப்பாரு, தாயின் கருவில் தோண்டும் முன்னமே தெரிந்தெடுக்காமல் இருந்திருந்தா என்ன நிச்சயமா தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டார் அப்படிம்பாரு. அவர் தெரிந்தெடுத்துட்டாரு. ஏசாயா 48 இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீ தாயங்கருவில் தோண்டும் போது நீ மீறுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். என் இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். பாடுங்க. என் இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. என் இளமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காத. இந்த பாட்டை நான் ரொம்ப திரும்பி கேட்டிருக்கேன். எந்த சூழல எந்த பின்னணியில் இந்த பாட்டு? சாங் ஒரு நாள் ஒரு ஃப்ரைடே நைட்டு நாங்கள் கொஞ்சம் பிரதர்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவர் இந்த டியூன் கொடுத்துட்டாங்க. இந்த டியூனும் ஃபர்ஸ்ட் 2 லைன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த டியூன் ஓகே ஆகிட்டு, செட் ஆகிட்டு, அப்போ இதில் லிரிக்ஸ் கரெக்டாக வேணும் ஆண்டவரே. பிரதர்ஸ் ப்ரேயர் முடிச்சு போயிட்டாங்க. நான் என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி இது நான் ரூம் போனேன். எனக்கு அந்த கெட்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அழுதது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. அவ்வளவு அடி அடிப்பாங்க, அழமாட்டார். ஆமா, துப்புவாங்க, அழமாட்டார். எவ்வளவோ கொடுமையான வேதனைகள் அடுத்த நாள் நடந்துச்சு, அழல. ஆனா கெட்செமனே தோட்டத்தில் வச்சு அழுதார். அந்த சீன் எனக்கு முன்னாடி வந்துச்சு. நானும் அழுதுட்டு இருக்கிறேன்.
அவர் அழுததை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன். நான் எப்படி அழுதுட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், இந்த பாத்திரம் நீங்கனாலும் பரவாயில்ல, ஜான்சன் என்னை விட்டு போயிடக்கூடாது. இப்படி எனக்கு முன்னாடி இந்த பிக்சர் வந்துச்சு. ஆண்டவருடைய பிரேயர் கெத்செமனே தோட்டத்தில் வச்சு அவர் எப்படி ஜெபம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்ன விட்டு, அது உங்க சித்தம், ஆனா ஜான்சன் என்னை விட்டு எடுக்கிறது உங்களுடைய சித்தமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த ஜெபத்துல உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜெபமா நீங்க மாத்திட்டேன். கெத்செமனே ஜெபம் உங்களுக்காக பண்ணப்பட்ட ஜெபம். என் படுக்கையை நினைச்சிட்டு அவ்வளவு அழுதேன், அவ்வளவு அழுதேன், அழுது பாடு. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல அன்பை இன்னும் காணவில்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வொர்ஷிப்பர் இருக்கிறாரு, ஒரு ஆராதனை வீரர் இருக்கிறாருங்கிறத நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? நான் ஆக்சுவலா +2 படிக்கிறது வரைக்கும் எனக்கு மியூசிக் தெரியாது. மியூசிக்கே தெரியாது, எனக்கு பாட வராது, பாட்டும் வராது. சின்ன வயசுல விபிஎஸ் நடக்கும். விபிஎஸ் நடக்கும்போது எங்க ஸ்தாபனத்துல இருந்து ரெக்கார்டிங்க்கு ஒவ்வொரு சர்ச்சில் இருந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போவாங்க. எங்க வீட்டுல இருந்து என்னுடைய தம்பி என் தங்கச்சியை கூட்டிட்டு போவாங்க பாடுறதுக்கு. உங்களை கூட்டு போக மாட்டாங்க, எனக்கு பாட தெரியாது. ஸோ சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் அதை சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன. உங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்? எஸ், பரியாசம் பண்ணியிருக்காங்க. ஆமா, பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. பாரு தம்பியை பாரு, தங்கச்சியை பாரு, என்ன அழகா பாடுறாங்க, நீயும் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி. அது எனக்கு சில இன்சிடென்ட் நமக்கு லைஃப்ல மறக்காது. அது மறக்கவும் கூடாது. அது மறந்தா நம்ம கடந்து வந்த பாதை மறந்துடும், ஆரம்பத்தை மறந்துடும். நிச்சயமா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன்ல, என்னுடைய அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைக்குது. அண்ணன் தான் சர்ச்சில் கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய அடுத்த தம்பி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், அவன் கிட்டார், நல்ல கிட்டாரிஸ்ட், கிட்டார் ப்ளே பண்ணுவான். ஸோ இது கடைசி தம்பி, ரிதம்லாம் நல்லா, ஆல்ரவுண்டர், எல்லாம் ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ கீபோர்டு வாசிக்கிற ஆளு சிங்கப்பூர் போகிறாரு. அப்போ ஒரு பேச்சு அடிபடுது பொதுவாக, இனி யார் கீபோர்ட் ப்ளே பண்ணுவாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்குது, எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா 3 கார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, CGF. இந்த 3 கார்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், அதை விட்டு வளரவே இல்லை. மீதி எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, நான் அப்படியே இருக்கிறேன், அதே CGFல தான் இருக்கிறேன். ஸோ ஏர்போர்ட்டில் அண்ணனை ஃப்ளைட் ஏற்றி விட போகும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் என் தோளில் கை வச்சுட்டு சொன்னார், நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்ட்டார். இந்த வார்த்தை தான் என்ன உடைச்சது, முழுசா உடைச்ச வார்த்தை, முழுசா என்ன உடைச்ச வார்த்தை. என் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க. எத்தனை வயசுல நடந்துச்சு? நான் +2 படிக்கிறேன். +2 படிக்கிறேன். ஓகே. 2002. சிலர் ஆண்டவர் உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் உடைக்கிறதுக்கு 4 பேர் அனுப்புவார். நான் வெளியே காட்டிக்கல, சிரிச்சுட்டே இருந்தேன். நான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறதுனால சிரிச்சுட்டு இருந்தேன், உள்ள உடஞ்சிட்டு அப்படியே சுக்குநூறு ஆயிட்டு. எனக்கு நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், நான் எனக்கு சர்ச்சில் பட, எங்கள் வீடு கீழே மேலே சர்ச், நான் இன்னைக்கு சர்ச்சில் படுக்கிறேன், சூடாக இருக்கிறேன், சர்ச்சில் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன். நைட்டு 12 o'clock ஏங்கி அழுதேன். கீபோர்டு எடுத்து ஃப்ரெண்டில் வச்சுட்டு ஏங்கி அழுதேன், நல்லா அழுதேன். எனக்கு என்ன வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க, நீ வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க.
ஆண்டவரே இதுக்காகவா ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை எழுப்பி விட்டீங்க? இந்த வார்த்தை கேட்க அப்பவே என் கதையை முடிச்சிருக்கலாமே ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் கேட்கணுமா ஆண்டவரே? அப்பவுமே நான் செத்துருக்கலாம், அப்பவே நான் செத்துருக்கலாமே ஆண்டவரே. 2-3 ஹவர்ஸ் அழுதேன். எனக்கு ஒழுங்கா அப்போ ப்ரேயர் கூட பண்ண தெரியாது, எனக்கு ப்ரேயர் பண்ணி பழக்கம் இல்லை. அழுதுட்டு லாஸ்ட்ல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே வறண்ட நிலத்தை நீரூட்டாய் மாற்ற உமக்கு முடியும், என் வாழ்க்கை ஏதோன்னு மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி அழுத. கீபோர்டில் கை வச்சேன், பாட ஆசைப்பட்டேன். அப்ப என்ன பாட்டு எழுத வச்சாரு. ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன உங்களுக்கு கிடைச்ச முதல் பாடல்? உமது கிருபையின் நிறைவை பெற்றிட அடியேன் எம்மாத்திரம், உமது சமூகத்தில் மகிழ்ந்து வாழ்ந்திட பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். உமது கிருபையின் நிறைவை பெற்றிட அடியேன் எம்மாத்திரம், உமது சமூகத்தில் மகிழ்ந்து வாழ்ந்திட பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். தூரம் போன என்னை தேடி வந்தீரே, சொந்தமாக என்னை மீட்டு கொண்டீரே. தூரம் போன என்னை தேடி வந்தீரே, சொந்தமாக என்னை மீட்டு கொண்டீரே. நல்ல தேவனே, வல்ல தேவனே, இரக்கமுள்ளவரே, உமது கிருபையின் நிறைவை பெற்றிட அடியேன் எம்மாத்திரம், உமது சமூகத்தில் மகிழ்ந்து வாழ்ந்திட பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இதான் உங்களுக்கு கிடைச்ச முதல். எந்த வருஷத்துல? இது 2003. 2003, 12வது படிச்ச அந்த நாட்கள்ல. ஆமா, அது 12th முடிஞ்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த லீவ்ல. அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு ஆராதனை வீரர் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துச்சு? இல்ல, அப்பவும் தெரிய வரல. பாட்டு பாடுறேன், எனக்கு வர்ஷிப் பண்ணிட மாட்டேன். நான் 2008ல தான் வர்ஷிப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். 2006ல இருந்து நாங்க யூத் ஃபெலோஷிப் 4-5 பிரதர்ஸ் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து தான் வர்ஷிப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். மீட்டிங்ல 2008 ஜனவரி 1 அந்த நியூ இயர் சர்வீஸ் இருக்குல்ல, 2007 முடிஞ்சு 8 ஸ்டார்ட் ஆகிற அந்த சர்வீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உங்க சர்ச்லயா? எங்க சர்ச்ல. ஓகே. அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு எப்படி? முதல் அனுபவம் நாங்க பயந்தீங்களா? ரொம்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படி. நான் வந்து ஒரு பிரதர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. பிரதர்ஸ் மீன்ஸ் சர்ச் பிலீவர்ஸ். ஸோ நான் சொன்னேன், ஆக்சுவலாக இதில் அப்பா நின்று பண்ண இதில் நான் நின்று பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவங்க லைஃப்பை நான் பார்த்து வளர்ந்தவன், என் லைஃப் எனக்கு தெரியும். வெளியே பாஸ்டர் பையன் சொல்லிக்கலாம், பாடுறவன் சொல்லிக்கலாம், ஆனால் அந்த மேடையில் அந்த புல்பீட்டில் நின்று வர்ஷிப் பண்ணுறதுக்குள்ள தகுதி எனக்கு கிடையாது. அந்த டிசம்பர் 31 ஈவினிங் வரை நான் ஃபைட் பண்ணேன். எதுக்கு ஃபைட் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அப்படி இருந்ததுக்கு சர்ச்சில் ஒரு பிரதர், அவங்க பேர் குமார், அவங்க தான் அப்பா கிட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு என்னை வீட்டில் சந்தோஷம் கூடுவாங்க. சந்தோஷம் கூடுவாங்க. ஏன் அப்படி? சின்ன வயசுல நான் சிரிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி சந்தோஷம் கூடுவாங்க. சரி. ஸோ சந்தோஷ் கண்டிப்பாக வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், எங்கள் அந்த யூத் ஃபெலோஷிப் அவ்வளோ பேரும் ஸ்டேஜில் ஏற்றிட்டேன். ஸோ தனியாக நின்னா தானே பயமாக இருக்குன்னு எல்லாரும் ஸ்டேஜ். நான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப்பில் பாடின பாட்டு, வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நேச மகன் என்று
நித்தம் சொல்லணும். அங்க போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்டு அப்பான்னு கத்துனேன். இதான் மைக்ல நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேர்டு. என் கையெல்லாம் ஆடுது. கீபோர்டு நான் தான் கீபோர்ட் ப்ளே பண்ணி வாஷிப் பண்ணேன். சரி. மேக்ஸிமம் இப்போதான் நான் கீபோர்டில் அந்த கையை எடுத்துட்டேன். மேக்ஸிமம் நான் கீபோர்டில் நான் தான். ஸோ என் கையெல்லாம் ஆடுது. நான் ஃபஸ்ட்டு வாஷிப்பில் நான் யூஸ் பண்ண வேர்டு அப்பா அப்படி கத்துனேன். 2 வாட்டி கத்துனேன். ஏன் அப்படி கத்துனேன்னு எனக்கு தெரியல. கத்திட்டு இப்படி இந்த பல்லவியை பாடினேன். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வானம் திறக்கணும். கரங்களை உயர்த்தி வானம் திறக்கணும். தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும். தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. எல்லாம் நடக்கும். உங்க தகப்பனார் முன்பாக தான் இந்த வர்ஷிப்பை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண. உங்க தகப்பனார் என்ன சொன்னாங்க நீங்க ஆராய்ச்சி முடிச்ச உடனே? அப்பா ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்படி தட்டி விடுவாங்க. அவ்வளவுதான். ஆமா. ரொம்ப அப்படி புகழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். அவங்க ரசிக்கிறாங்க, சிரிப்பாங்க. அவங்க முகத்துல சிரிப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பார்த்த இந்த ஸ்கிட்ல அதனுடைய மைய கருவு என்னன்னா, அதில் வர்ற ஒரு தம்பி அவங்க தகப்பனாருடைய அந்த வேல்யூவை அவன் உணர்ந்தது அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வந்துச்சு. அதுதானே பார்த்தோம் அந்த ஸ்கிட்ல. நம்ம பார்த்த தீம் வந்துட்டு அருமையான ஜான் சாமோட நாங்கள் திரும்ப பேசி கொண்டிருக்கிறப்ப அவர் மறுபடியும் ஒரு காரியத்தை மட்டும் அதிகமாக ஹைலைட் பண்ணார். அவருடைய எல்லா கான்வர்சேஷன்லையும் அவங்க அப்பா ஒரு உப்பு மாதிரி அவங்க அப்பாவை தூவிக்கிறார். எங்கள் அப்பாட்ட நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன், எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லி அவங்க தகப்பனாருடைய வேல்யூவை நல்லா கிரகிச்சு உள்வாங்கின ஒரு 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 தேவ மனுஷன், தன்னுடைய தகப்பனை அதிகமாக கனம் பண்ற ஒரு தேவ மனுஷனோட தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் அப்பாவோட வேல்யூவை அவங்க உயிரோடு இருந்த நாட்களில் நீங்கள் அதிகம் உணர்ந்தீங்களா, அவங்க மரிச்சதுக்கு பின்னாடி உணர்ந்தீங்களா? இல்லை, அவங்க மரணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப இவங்களுக்காக நான் பையனை பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு அவங்க இருந்த நாட்களில் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த நாட்களில் நான் அவங்க லைஃப்பை பார்த்து வளர்ந்தேன். ஏன்னா அவங்க அப்பா அப்பாவோட சாங் தான் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. இவங்க தகப்பனாருடைய பாடல் தான் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. பாடி காட்டிருங்களேன். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே, ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். இன்னொரு சாங் கூட இருக்கு, இயேசுவின் மார்பில் நான். வேற என்ன பாட்டு? இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில். இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே, இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில். பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரை நான் போற்றியே. பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என்
நேசரை நான் போற்றியே வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன் அல்லேலூயா வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். நிறைய மலையாள சாங் எழுதியிருக்கிறான். மலையாள சாங். மலையாள சாங். அப்பா மலையாளியா? மலையாளி ஃப்ரம் கேரளா, திருவள்ளா. திருவள்ளா, கொடு மலையாளம். ஸோ உங்க அப்பாவுக்குள்ள இருந்த அந்த பாடுற கிருபை பிள்ளைகள்ல உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். எல்லாரும் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. உங்க எல்லா பிள்ளைங்களும் 5 பேரும் நல்லா பாடுவோம். ஆனா சால்வு உங்க மேல விழுந்திருக்கு. கிருபை, ஆண்டருடைய கிருபை தம்பி மேலே விழுந்திருக்கு. ஆமா. உங்க 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 அப்பாட்ட நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது லெசன் இருக்கு? மறக்க முடியாதுன்னா, தேவ அன்பை பத்தி எங்க யார் பேசினாலும் அந்த அக்கேஷன் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அழுதுருவாங்க. அவங்க பைபிள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது இங்க இருக்கு, இந்த சப்ஜெக்ட் இதுதான் சொல்லுது, எல்லாம் தெரியும். இருந்தாலும் யார் தேவ அன்பை பத்தி பேசினாலும் அந்த இடத்துல இருந்து அழுவாங்க. ஆஹா. சின்ன வயசுல இருந்து எங்களை நீங்க பைபிள் படி ஜோமன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. கட்டாயப்படுத்த மாட்டாங்க. கட்டாயப்படுத்தவே இல்லை. அதுதான் எங்க அப்பா கிட்ட எனக்கு மரியாதை கூடினது. அப்பாவுக்கு ஆசை என்னன்னா, நேசித்து இதை தொடணும், நேசித்து இதை கையில் எடுக்கணும். யாரு வற்புறுத்தி பைபிள் வாசிக்க கூடாது. சின்ன வயசுல இருந்து நாங்க பார்த்தது, அப்பா பைபிள் எடுத்ததை முத்துவாங்க. இன்னைக்கு எங்களை அறியாமல நாங்க 5 பேர் அதை செய்யறோம். பைபிள் எடுத்தா அப்படி முத்திரும். அது கையில் இப்படி எடுத்தாலே இப்படி வாய்க்கு நேரம் தான் போகுது, இயல்பா வந்துருது. ஆமா வந்துருது. அது சின்ன வயசுல இருந்து எல்லாருமே நாங்க எல்லாருமே இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம். அப்பா மரணத்துக்கு அப்புறமா பேசிக்கிட்டோம். தம்பி கூட, ஆஸ்திரேலியால இருக்கிற தம்பி கூட அதை சாட்சியா சொல்லும் போது சொன்னாப்புல, நான் நினைச்சேன் நான் மட்டும் தான் எடுத்து முத்துறேன் அப்படின்னு பார்த்தா தம்பிங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப ஆண்டவரை நேசிப்பாங்க. அதான் உங்க அப்பாட்ட உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறது. அவங்களுடைய மெசேஜ் எல்லாமே லவ் ஆஃப் காட். எல்லாரையும் நேசிப்பாங்க. டினாமினேஷனுக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் நேசிப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அதுதான். ஆண்டவர் எப்பவுமே சொல்லுவாங்க, அப்பா மதத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் வரல, மதம் மாட்ட வரல, ஆண்டவர் மனமாட்ட தான் வந்தாரு. ஸோ அந்த ஆண்டவருடைய அன்பு எங்க ஏரியாவில் இருக்கிற ஹிந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்பாக்கு மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்ச பிறகுதான் அவங்களுடைய வேல்யூவை நீங்க அதிகமா ரொம்ப மிஸ் பண்றது மாதிரி ஃபீல் பண்றேன். அப்பா கூட இல்லையன்ற மாதிரி. ஆமா, நிச்சயமா. இந்த ஸ்கிட் பார்க்கும்போது கூட எனக்கு அப்பா ஞாபகம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரணத்துல அந்த 1/2 hourல இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவங்க. சூப்பர். என்ன வார்த்தை சொன்னா தெரியுதா? எங்க அப்பா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, எங்க அப்பா ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பல்கலைக்கழகத்துல எல்லா சப்ஜெக்டும் கத்துக்கலாம் போய். நாங்க எங்க செய்தியில ஒரு முறை தகப்பனுடைய சரித்திரம்ங்கிற ஒரு மெசேஜ்ல இதை நாங்க கோட் பண்ணியிருக்கிறோம். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு ஒரு யூனிவர்சிட்டி. உங்க அப்பா இப்ப உயிரோடு இருக்கிற நாட்கள்ல, உங்க அப்பாவோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல எவ்வளவுதான் உங்க டேடி உங்க முன்னாடி ஒரு தெய்வீகமாக வாழ்ந்தாலும் அவருடைய மதிப்பை உணரக்கூடிய முதிர்ச்சி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாளில் நீங்கள் உணர தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் தகப்பனார் அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் அவருக்கும் இடையில உள்ள உறவில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? நான் +2 படிக்கும்போது, +2 ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது நான் வீட்டில் இல்லை, ஓடிட்டேன். ஸோ வர ரிசல்ட் ரொம்ப வீக், ரொம்ப டவுன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்றாங்க. விளையாடிட்டு இருந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருக்கிறேன் ஒரு மீட்டிங்க்கு, அப்பா கூட போகிறேன் காரில், ஃப்ரெண்டில். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு அம்பாசிடர் கார் உண்டு, அதில் இருக்கிறோம். டிரைவர் ஓட்டுறாங்க, நான் இருக்கிறேன், அடுத்து அப்பா இருக்கிறாங்க. அப்பா என் தோளில் எதுவுமே அதுவரை 2 டேஸாக எதுவுமே சொல்லலை, ஏன் மார்க்கு குறைஞ்சி எதுவுமே சொல்லலை. தோளில் கை வச்சு சொன்னாங்க, என்னை தட்டிட்டு சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க என் தோளில் இப்படி கை வச்சு தட்டிட்டு விழுந்தாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்ல ஜோம் பண்ணு,
ஆண்டவர் இன்னும் உயர்த்துவாங்க அப்படின்னா. ஆ. 2002 2003 இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸோ அது மறக்கல. மறக்கல. காலேஜில் படிக்கும்போது செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர். ஸோ நான் என்ன பண்ணேன், 5 days 6 days இருக்கும் சம்டைம்ஸ் ஒர்க்கிங் டேஸ். ஸோ நான் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே லீவ் போட்டுருவேன். லீவ் போட்டு சாட்டர்டே போக மாட்டேன். இப்படி ஒரு 2-3 வீக்ஸாக பண்ணிட்டு இருந்தேன். அட்டண்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிட்டு. ஸோ ஒரு நாள் போகிறேன், பிடிச்சிட்டாங்க காலேஜில். பிடிச்சிட்டு சொன்னாங்க வீட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வராமல் இனி உள்ளே ஏற்ற மாட்டேன் அப்படின்னு. நான் நீ உள்ளே ஏற்றலான்னு பரவாயில்ல, வீட்டிலேருந்துலாம் ஆளை கூட்டிட்டு வர முடியாது. காரணம் எனக்கு தெரியும், அப்பா தான் வருவாங்க. ஐயோ பாவம் அவங்க, அப்பாவுக்கு நல்ல நேம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பையன் இப்படி காலேஜ்